தினம் இங்கதான் இருக்காரு பிரதமர். நேத்து இருந்தாரு, இன்னைக்கு இருந்தாரு, நாளானைக்கு வராரு, அடுத்த வாரம் வராரு, அதுக்கு முந்தின வாரம் வந்தாரு. பிரதமர் இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டு பிரதமராகவே தன்னை நினைக்க ஆரம்பித்து விட்டார். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். நீங்க தினம் வந்தாலும் சரி, இங்க வீடு எடுத்து வாடகைக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போவது இல்லை. இங்கே வாக்களிக்க கூடிய மக்கள் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் யார் என்பதை புரிந்து கொண்டு வாக்களிக்க கூடிய மக்கள். இங்க தமிழ்நாட்டு மக்கள் அமைதியானவர்கள். தேர்தல் நேரத்தில் யாருன்னு அடையாளம் காட்டுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவேன் என்று பிரதமர் சொல்கிறார். இதையே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வரிசைப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் யார் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஒழித்து விடுவேன், அழித்து விடுவேன், இல்லாமல் செய்து விடுவேன் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அந்த பேர் கூட மக்களுக்கு நினைவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் மிகச்சிறந்த அறிவாளி. தமிழை பத்தி அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. திருக்குறளை பத்தி சொல்லுவாரு, தமிழ்நாட்டை எப்படி கூப்பிடணும்னு அவர் சொல்லுவாரு. ரொம்ப கற்றறிந்த, தமிழை ஆழமாக படித்து தெளிந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள். 2 முறை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு சென்று நான் கேட்கிறேன், அங்க போய் நீங்க போறதே அந்த உரையை படிக்கிறதுக்கு தான். ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன்னா வீட்லயே இருங்க. எதுக்கு அந்த பெட்ரோலை வேற உங்களுக்கு வீடு வச்சு நீங்க இங்க உங்களை உட்கார வச்சிருக்கிறதே செலவு தான். அதனால்தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த ஆளுநர் பதவியே வேண்டாம் அப்படின்னு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு. அது சமீபத்தில் ஒரு எம்பி, கேரளால இருக்கக்கூடிய பிரிட்டாஸ் ஒரு எம்பி, அவர் அதற்கு ஒரு நகைச்சுவையோடு ஒரு பதிலை போட்டிருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களை எல்லாம் பார்த்திருந்தால் நிச்சயமாக ஆட்டை இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்க மாட்டார் என்று. மக்களை பிரித்தாழ்வதையே அரசியலாக கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டிலே கால் ஊன்றி விடக்கூடாது. இந்த நாட்டிலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க காங்கிரஸ் முக்த் பாரத். நான் சொல்கிறேன், பிஜேபி முக்த் இந்தியா உருவாக்கப்பட வேண்டும். யாருக்கு ஹிந்தி தெரியும்? முக்தனா கரெக்டா? இல்லாதன்னு தானே அர்த்தம். நம் அண்ணன் தளபதிக்கு தர வேண்டிய பரிசை பற்றி சொன்னார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டிய பரிசு என்னவென்றால் ஒரு பாதுகாப்பான எதிர்காலம், பிஜேபி இல்லாத ஒரு எதிர்காலம். நான் எத்தனை தடவை இது ஏன் சொல்றதுன்னு தெரியல. ஆனா எப்படி ஒரு நாள்ல இத்தனை நிகழ்ச்சிகள், அதே நேரத்தில் 365 நாளும் தொடர்ந்து நிகழ்ச்சி. அமைச்சர் பேசும்பொழுது சொன்னார், அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்கள் பிரியாவை பார்த்து காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உழைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் என்று சொன்னார். உங்க மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட மாட்டிக்கிட்டா அது பாவம் என்ன பண்ணும்? ஆனா இங்க பணியாற்றுவது நிச்சயமாக எதிர்காலத்திற்கு பிரியாவுக்கு ஒரு நல்ல ஒரு வகுப்பறையாக, கற்றுக்கொள்ளக்கூடிய தளமாக நிச்சயம் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய உழைப்பு அவருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இத்தனை நிகழ்ச்சிகளை, எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் சிறப்பாக செய்து காட்டக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் அவர்களே, இங்கே ஒரு மிக அழகான உரையை, அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு சந்தித்து கொண்டு
தமிழகத்தை எல்லா துறைகளிலும் முன்னிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை நெருக்கடிகள்! நம்ம கிட்ட இருந்து ஜிஎஸ்டின்னு எல்லா பணத்தையும் மத்திய அரசாங்கம் வாங்கிக் கொள்கிறது, திருப்பி நமக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை தருவதில்லை. அதே நேரத்திலே இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது, கழகத்தை சேர்ந்தவர்கள் மீது எத்தனையோ அடக்குமுறைகளை, டெல்லியில் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னன்னா ஐடி டிபார்ட்மெண்ட், சிபிஐ, இடி, இது மூணையும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், தன்னை எதிர்ப்பவர்கள் மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு மனப்பான்மை தொடர்ந்து இதைத்தான் எதிர்கட்சிகள் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் ஏன் சமூக செயல்பாட்டாளர்கள் மீதும் ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி ஆட்சி தொடர்ந்து கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இத்தனை சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை எதிர்ப்பதை நான் நிறுத்த மாட்டேன் என்று தலைநிமிர்ந்து அவர்களுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். எத்தனையோ பேர் உங்களோடு சமரசமாக போகிறோம், எங்களுக்கு தொல்லை தராதீர்கள் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டாலும் அவரை எதிர்ப்பவர்களில் தலையாய தலைமகனாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இத்தனை நெருக்கடிகள் அதிமுக ஆட்சியை விட்டு போகும் பொழுது கிட்டத்தட்ட கஜானாவை காலி செய்து கடன் வாங்கி வைத்து விட்டுத்தான் ஒரு அடுத்து வரக்கூடிய ஆட்சியை நடத்த முடியாத ஒரு நிலையிலே தான் இந்த தமிழ்நாட்டை வைத்துவிட்டு சென்றார்கள். ஆட்சி பொறுப்பிற்கு நாம் வரும்போதே கொரோனா காலகட்டம், அந்த கோவிட் நேரத்தில் கூட இங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கெல்லாம் தெரியும், நம்முடைய அந்த வெற்றி என்பது அறிவிக்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை, கேபினட் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை. அறிவிப்பு வந்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது, அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது அவர்கள்தான். அந்த இடைவெளியிலே இருந்த நாட்களிலே அரசு அதிகாரிகளை அழைத்து தன்னுடைய வீட்டிலே ஒரு கூட்டம் போட்டு அடுத்து கோவிட்கான பணிகளை எப்படி செய்வது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, எனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய இந்த மக்களை எப்படி பாதுகாப்பது என்று அன்றே வெற்றியை கூட கொண்டாடாமல் அடுத்த கட்ட பணி என்ன என்பதை பற்றி சிந்தித்த தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அதனால்தான் ஈடு இணையற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலினை பற்றி நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீர்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டபொழுது உழைப்பு 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 என்றார். அந்த பாராட்டு பத்திரத்தை தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எப்பொழுது பேசினாலும் மீண்டும் மீண்டும் நினைவு கூறக்கூடிய ஒரு பொக்கிஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு செய்ய வேண்டும், ஆனால் மத்திய அரசாங்கம் நாம் தொடர்ந்து அவர்களை எதிர்க்கிறோம் என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே. அது மட்டும் இல்லை, மெட்ரோ ரயில் அந்த திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் காசு கொடுக்குறோங்கிறாங்க. இதுவரைக்கும் நமக்கு கொடுக்க வேண்டிய தொகை, இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பணிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டிய பணம் 63,000 கோடி. எங்க அது? மோடி வராரு, பணம் வரல. அம்மையார் நிர்மலா சீதாராமன் வருகிறார், பணம் வரவில்லை. ஆனாலும்
நீ பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று வட சென்னை வரை, ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் வசதியாக போக்குவரத்து, படிப்பதற்காக வரக்கூடிய மாணவர்களுக்கு அது இலகுவாக இருக்க வேண்டும், பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்த பகுதிக்கும் விரிவாக்கம் செய்து அதுக்காக கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 11,000 கோடி இந்த பட்ஜெட்ல இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. மழை வெள்ளம் வந்தது, சென்னை பாதிக்கப்பட்டது, தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளெல்லாம் இதுவரை யாரும் பார்த்திராத அளவுக்கு மழை, கட்டுப்படுத்த முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத மழை. என் தொகுதியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கிறேன், ஏன் பாதுகாப்பான இடத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து வர மறுத்தீர்கள்? போலீஸ்லாம் போய் கெஞ்சி சில நேரம் இல்லை நீங்கள் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் அழைச்சிட்டு வர வேண்டிய நிலை இருந்தது. ஏன் வர மறுத்தீர்கள் என்று கேட்டபொழுது, என்னுடைய தாத்தாவுடைய காலத்திலிருந்து இந்த பகுதிக்கு தண்ணீர் வந்ததில்லை, வெள்ளம் வந்ததில்லை, இதுதான் முதல் முறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு மோசமான மழை வெள்ளம். சென்னைக்கு மிக மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் வருகிறார். அவர் கொஞ்சம் உண்மையை பேசக்கூடிய அமைச்சர். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே செய்திருக்கக்கூடிய பணிகளை பாராட்டி விட்டு சென்றார். ஆனா பணம் வரல. அதற்கு பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளுக்கு இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள் அதை பார்வையிடுவதற்கு. எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, பார்வையிடுகிறார். அப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு, அவருக்கு நம்ம அமைச்சரை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த கோயிலுக்கு போய் மழை வெள்ளம், வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, விவசாய நிலங்கள் எல்லாம் பாழாக கிடக்கிறது, சாலைகள், பிரிட்ஜு இதெல்லாம் உடைச்சிட்டு போய் விவசாய நிலங்களிலே கற்களாகவும் மண்ணாகவும் சிதறி கிடக்கிறது. மக்கள் இன்னும் வீட்டுக்கு போக முடியல. கிராமங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு மோசமான ஒரு நிலையிலே ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டு போயிருக்கு. அந்த அம்மையார் நேராக போய் ஒரு கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு, கோயிலை சுற்றி சகதியாக இருக்குது, ஏன் வேலி போடலன்னு கேட்குறாங்க. அங்கே பூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு சம்பளம் குறைவாக இருக்குது, அதனால் இனிமேல் நீ உண்டியில் காசு போடாத, அவர்கிட்ட டைரெக்டாக கொடுங்க. இதுதான் அவர்களுடைய அக்கறை. ஆனால் நீ யார்? என்னுடைய மக்களை பாதுகாப்பதற்கு என்னுடைய கடமை அவர்களை பாதுகாப்பது என்று அந்த மக்களுக்கான நிவாரண தொகையை வழங்கியது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். நிவாரண தொகை வழங்கியது மட்டுமில்லை, அங்கே வீடு இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு மழை வெள்ளத்தில் வீடு அடிச்சிட்டு போனால், வீடு உடைந்து விட்டால், நொறுங்கி விழுந்திருந்தால் 4 லட்சம் ரூபாய் அந்த வீடை இழந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த மாநில அரசும் மழை வெள்ளத்தால் பேரிடால் வீடு இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் நான் தருகிறேன் என்று அறிவித்து அதை தந்தது கிடையாது. அதை செய்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி.
ஆனால் அந்த திராவிட மாடல்னு சொன்னாலே அவங்களுக்கு பயம் வந்துடும். அந்த வார்த்தையே, திராவிடம் என்ற அந்த வார்த்தையே பிடிக்காது. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் மிகச்சிறந்த அறிவாளி. தமிழை பற்றி அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. திருக்குறளை பற்றி சொல்லுவார், தமிழ்நாட்டை எப்படி கூப்பிடணும்னு அவர் சொல்லுவார். ரொம்ப கற்றறிந்த, தமிழை ஆழமாக படித்து தெளிந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள். 2 முறை நான் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு சென்று நான் கேட்குறேன், அங்கே போய் நீங்கள் போகிறதே அந்த உரையை படிக்கிறதுக்கு தான், ஆளுநர் உரையை. படிக்க மாட்டேன்னா வீட்லேயே இருங்க, எதுக்கு அந்த பெட்ரோலை வேறு வேஸ்ட்? உங்களுக்கு வீடு வச்சு நீங்கள் இங்கே உங்களை உட்கார வச்சுருக்கிறதே செலவு தான். அதனால்தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம், இந்த ஆளுநர் பதவியே வேண்டாம் அப்படின்னு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு. அது சமீபத்தில் ஒரு எம்பி, கேரளாவில் இருக்கக்கூடிய பிரிட்டாஸ் என ஒரு எம்பி, அவர் அதற்கு ஒரு நகைச்சுவையோடு ஒரு பதிலை போட்டிருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களை எல்லாம் பார்த்திருந்தால் நிச்சயமாக ஆட்டை இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்க மாட்டார் என்று. போய் படிக்க மாட்டேன், ஆளுநர் உரையை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு நீங்க தேசியம் தேசியம் தேசிய தேசப்பற்றுன்னு சொல்றீங்க. ஆனா அதே தேசிய கீதத்துக்கும் மரியாதை இல்லாமல் வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒருவர் தான் இங்கே திராவிடத்தை எதிர்த்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கால்ட்வெல் நம்முடைய மொழி குடும்பங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து, திராவிட மொழி குடும்பத்தை பற்றி ஆராய்ந்து அறிக்கைகள் வெளியிட்ட, அதை பற்றிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்ட கால்ட்வெல்ல படிக்காதவர், ஒன்றும் தெரியாதவர் என்று இந்த தமிழ்ல கரை காண முடியாத அளவிற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் இன்று பேசுகிறார். தினம் தமிழ்நாட்டு மக்களை புண்படுத்த, தமிழ்நாட்டு உணர்வுகளை புண்படுத்த, நம் மொழியை கொச்சைப்படுத்த, நம்முடைய பண்பாட்டை கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க சட்டமன்றத்தில் போய் அவமதிக்கிறீர்களே, அது திராவிட முன்னேற்ற கழகமோ ஒரு இயக்கமோ தேர்தல் நேரத்திலே நீங்கள் எதிரியாக நினைக்கக்கூடிய எங்களையோ இல்லை. இந்த மக்களை, இந்த பிரதிநிதிகளை தேர்வு செய்து அனுப்பி இருக்கக்கூடிய மொத்த தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறீர்கள். ஆனா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் இந்த ஆளுநரை கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஆனா அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு கைதட்டி இன்னும் 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 பேசு, இந்த மக்களை அவமானப்படுத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரதமர் வருகிறார் தமிழ்நாட்டுக்கு, வந்து இங்கே அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரக்கூடிய பிரதமர் அடுத்த நிகழ்ச்சியாக தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி. தினம் இங்கே தான் இருக்காரு பிரதமர். நேற்று இருந்தாரு, இன்னைக்கு இருந்தாரு, நாளான்னைக்கு வராரு, அடுத்த வாரம் வராரு, அதுக்கு முந்தின வாரம் வந்தாரு. பிரதமர் இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டு பிரதமராகவே தன்னை நினைக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தினம் வந்தாலும் சரி, இங்கே வீடு எடுத்து வாடகைக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போவது இல்லை.
இங்கே வாக்களிக்கக்கூடிய மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் என்பதை புரிந்து கொண்டு வாக்களிக்கக்கூடிய மக்கள். இங்க தமிழ்நாட்டு மக்கள் அமைதியானவர்கள். தேர்தல் நேரத்தில் யாருன்னு அடையாளம் காட்டுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவேன் என்று பிரதமர் சொல்கிறார். இதையே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வரிசைப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் யார் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஒழித்து விடுவேன், அழித்து விடுவேன், இல்லாமல் செய்து விடுவேன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அந்த பேர் கூட மக்களுக்கு நினைவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு செலவு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய அத்தனை இழப்புகளையும் நான் ஈடு செய்ய வேண்டும் என்று உறுதியேற்றுக்கொண்டு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து தருகிறார். அதற்கு பிறகு பொங்கல் வருகிறது. எல்லா அதிகாரிகளும் சொல்கிறார்கள் 500 ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது, வழக்கமாக 1000 ரூபாய் கொடுப்போம், கொடுக்க முடியாது, நிதி நிலைமை அப்படி இருக்கிறது, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டீங்க, 500 ரூபாய் கொடுத்தா போதும் என்று சொன்ன பொழுது அன்று காலை நான் அண்ணனை சந்திக்கிறேன். அவர் இதே கவலையோடு இருக்கிறார். நான் கூட சொன்னேன் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். யாருமே தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு எங்களுக்கு பணம் வரவில்லை, அதுக்காக நிறைய யோசிச்சு வச்சிருப்பாங்க, இதை வாங்கணும் அதை செய்யணும்ட்டு. அதை நாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் மனது தளர்ந்து போவார்கள் என்று அங்கிருந்து கிளம்பி போய் வீட்டிலிருந்து போய் 1000 ரூபாய் பொங்கலுக்கு தரப்படும் என்று அறிவித்த, கொஞ்சம் கூட யார் மனசும் கோணக்கூடாது என்று அறிவித்த தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஒரு தாயுமானவராக எல்லா மக்களையும், எல்லா தரப்பு மக்களையும், இங்கே பேசிய மதிவதனை சொன்னது போல அது மாற்று பாலினத்தவராக இருக்கட்டும், பெண்கள், ஆண்கள், மாற்றுத்திறனாளிகள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், மற்ற சமூகங்களை சார்ந்தவர்கள் என்று அத்தனை பேருக்கும் உரிமை, அத்தனை பேருக்கும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு ஆட்சி, எல்லோருக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு என்று தமிழகத்தை உயர்த்தி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு நோக்கத்தை உடைய தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். ஆனா இதுதான் திராவிட இயக்கம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கிய திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். உனக்கு இல்லை, நீ ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து வந்தாய், நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவர், இந்த வழிபாட்டு முறையை கொண்டவர், அதனால நீ வேற அவங்க வேற என்று சொல்லாத இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியார் அவர்கள் மனிதத்தை, மானுடத்தை, மனித நேயத்தை நேசித்து போதித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வழியிலே வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள் எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் என்பதை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்கே இருக்கக்கூடிய பாஜக யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பிடுங்கி சில பேருக்கு
மட்டுமே அது கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்து நம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்த, தொடர்ந்து நம்மை கொச்சைப்படுத்த, தொடர்ந்து நம் அதிகாரங்களை நம்மிடமிருந்து பிடுங்க நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி மக்களை ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி, ஒரே உதாரணம் மணிப்பூர், இவங்களுடைய அரசியலால் 2 இனங்களுக்கு இடையே சண்டை மூட்டப்பட்டு இன்று வரை அது எரிந்து கொண்டிருக்கிறது. நான் சென்றேன் சில எம்பிக்களோடு மணிப்பூர். அங்கே போய் இருக்கக்கூடிய முகாம்களை கண்டோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனைகள், குழந்தைகளை வைத்துக்கொண்டு, முதியவர்களை வைத்துக்கொண்டு, வீடு இல்லை, வீடு எரிஞ்சு போச்சு, வாழ இடமில்லை என்று மைல் கணக்கில் உயிரை காப்பாற்றினால் போதும் என்று ஓடி வந்து அங்கே அடைக்கலமாக படுக்க இடம் இல்லை, சாப்பிட உணவில்லை, தண்ணி இல்லை, குழந்தைங்களுக்கு பால் இல்லை என்று அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மக்களை வலியோடு இனிமேல் எங்களுக்கு இங்க வாழ வழி இருக்குமா என்று எதிர்காலத்தில் புரியாமல் தெரியாமல் நின்று கொண்ட மக்களை கண்டோம். அந்த பாதிக்கப்பட்ட 2 பெண்களை சந்தித்து அந்த வலி ரணம் என்பது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்தோம். ஆனால் உலக நாடுகளெல்லாம் சுற்றக்கூடிய நம்முடைய பிரதமர் அங்கே போய் அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க முன்வரவில்லை. அந்த நிலை, மக்களை பிரித்தாழ்வதையே அரசியலாக கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டிலே காலூன்றி விடக்கூடாது. இந்த நாட்டிலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க காங்கிரஸ் முக்த் பாரத்னு. நான் சொல்கிறேன், பிஜேபி முக்த் இந்தியா உருவாக்கப்பட வேண்டும். யாருக்கு ஹிந்தி தெரியும்? முக்தனா கரெக்டா? இல்லாதன்னு தானே அர்த்தம். நம் அண்ணன் தளபதிக்கு தர வேண்டிய பரிசை பற்றி சொன்னார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டிய பரிசு என்னவென்றால் ஒரு பாதுகாப்பான எதிர்காலம், பிஜேபி இல்லாத ஒரு எதிர்காலம். நன்றி, வணக்கம்.